தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொள்ளும் பிரச்சாரத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்க உத்தரவிடக் கூறிய வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. திருச்சி தவேக கூட்டத்தின் போது சேதப்படுத்திய பொது சொத்துக்களுக்கான இழப்பீட்டை வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பணிகளில் இறங்கியுள்ளன. அந்த வகையில் தவேக தலைவர் விஜயும் அண்மையில் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். ஏற்கனவே விக்கிரவாண்டி மற்றும் மதுரையில் மாநாடுகளை நடத்தி முடித்துள்ள தவேக தலைவர் விஜய் தற்போது மக்கள் சந்திப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். தவேக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கப் போவதாகவும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை திருச்சி மற்றும் அரியலூர் பகுதிகளில் விஜய் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி மற்றும் அரியலூரில் மட்டும்தான் தவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்டார். தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் திட்டமிட்டபடி பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியாமல் போனது. இனி நாளை மறுநாள் நாகை மயிலாடுதுறையில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் விஜய். தவேக பிரச்சாரம் மற்றும் மாநாடுகளுக்கு மட்டும் காவல்துறை பல்வேறு கடுமையான நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிப்பதாக தவேக கட்சியினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பாக தவேக துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் தவேக தலைவர் விஜயின் திருச்சி பிரச்சார கூட்டத்திற்கு கடுமையான நிபந்தனைகளுக்கு பிறகே காவல்துறை அனுமதி வழங்கியது. மற்ற அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் பேரணிகளுக்கு கடுமையான நிபந்தனைகள் எதுவும் விதிக்கப்படுவதில்லை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமே பாரபட்சமான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன. கடைசி நேரத்தில் கடும் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுகிறது. சிறை மரணத்திற்கு எதிராக சென்னையில் தவேக சார்பில் நடந்த தர்ணா, கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி பூத் ஏஜென்ட் கூட்டம், விக்கிரவாண்டி மதுரையில் நடைபெற்ற மாநில மாநாடுகள் என எதிலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படவில்லை. மேலும் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படாமல் அமைதியான முறையிலும் அவை நடத்தப்பட்டன. டிசம்பர் 20 வரை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் விஜய் அரசியல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இதற்கு அனுமதி வழங்க காவல்துறையிடம் மனு அளித்துள்ளோம். மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அளிக்கும் நிபந்தனைகளைப் போலவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பிரச்சார கூட்டத்துக்கும் தமிழகம் முழுவதும் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செப்டம்பர் 9 மற்றும் 15ஆம் தேதிகளில் காவல்துறை இயக்குநருக்கு தவேக சார்பில் விண்ணப்பம் அளிக்கப்பட்டது. ஆனால் அதன் மீது எந்தவொரு பதிலும் இதுவரை வரவில்லை. எனவே எங்கள் மனுவை பரிசீலித்து உரிய அறிவுறுத்தலை போலீசாருக்கு வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை அவசர வழக்காக நேற்று மதியம் விசாரிக்கும்படி நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பு முறையிடப்பட்டது. ஆனால் நீதிபதி அவசரமாக விசாரிக்க மறுத்துவிட்டார். இந்த வழக்கை நாளை, அதாவது இன்று விசாரிப்பதாக தெரிவித்தார். அதன்படி தவேக தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் தலைவராக இருக்கும் நீங்கள்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். உயரமான இடங்களில் ஏறி நின்று அசம்பாவிதம் ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது? தொண்டர்களை கட்சி தலைவர் ஒழுங்குபடுத்த வேண்டாமா? திருச்சி தவேக கூட்டத்தின் போது சேதப்படுத்திய பொது சொத்துக்களுக்கான இழப்பீட்டை வசூலிக்காவிட்டால் நீதிமன்றம் தலையிடும் என ஹைகோர்ட் தெரிவித்தது. இது தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிகளை வகுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. மேலும் பொது சொத்தை சேதப்படுத்தினால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்க விதிகளை வகுக்க உத்தரவிடப்பட்டது. பின்னர் வழக்கு விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.